أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிடம் மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. ஹபஷா மன்னர் நஜ்ஜாசிக்கு கடிதம். நபி அவர்கள் அம்ர் இப்னு உமையா என்பவர் மூலமாக ஹபஷா மன்னர் நஜ்ஜாசி அவர்களுக்கு ஒரு அழைப்பு கடிதம் அனுப்பினார்கள். அந்த கடிதத்தில் ஏக இறைவனாம் அல்லாஹுவையும் அவன் தூதரையும் ஏற்றிடுமாறு எழுதியிருந்ததுடன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தையின்றி பிறந்ததையும் ஏற்றுக்கொண்டால் இம்மை மறுமையின் நன்மையையும் அமைதியையும் பெறுவீர் என்ற நன்மாராயமும் கூறப்பட்டிருந்தது. மன்னர் நஜ்ஜாசி அன்னலாரின் கடிதத்தை கண்களில் ஒத்தி வேதக்காரர்கள் எதிர்பார்த்திருந்த இறை தூதர் இவரேதாம் என கூறி இஸ்லாமை ஏற்று அந்த கடிதத்திற்கு பதில் எழுதிட பணித்தார். இறை தூதர் அவர்களே, தங்களுக்கு அல்லாஹுவின் அருளும் பரக்கத்தும் உண்டாகட்டும். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை. அவனே எனக்கு இஸ்லாமின் நேர்வழியை காட்டியுள்ளான். தாங்கள் அனுப்பிய கடிதம் கிடைக்க பெற்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தாங்கள் குறிப்பிட்டிருந்தவை முற்றிலும் உண்மையே. தங்களின் ஒன்றுவிட்ட தம்பி ஜாஃபர் என்னிடம் நலமுடன் உள்ளார். அன்னலாரின் கரம் பற்றி அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுவேன் என பையத் செய்கிறேன். மேலும் எனது புதல்வர் இரஹாவை தங்கள் சமூகத்தில் அனுப்பியுள்ளேன். தாங்கள் அனுமதியளித்தால் நான் அவசியம் தங்கள் சமூகம் வருகிறேன். இவ்வாறு பதில் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ரஜபு மாதம் நஜ்ஜாசி மன்னர் காலமானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இரண்டாவதாக அல்லாஹுவின் ஆற்றல். நீரும் காற்றும், உயிரினங்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ள காற்றும் அல்லாஹுவின் ஆற்றலின் வெளிப்பாடாகும். இந்த காற்று இல்லாமல் போனால் நிலத்தில் எந்த உயிரும் வாழ முடியாது. இந்த காற்றாலேயே உடலின் வெப்பநிலை சீராக உள்ளது. இதே போன்று அல்லாஹ் தாலா தண்ணீரையும் படைத்துள்ளான். இதுவும் உயிரினங்களுக்கு மிக இன்றியமையாததாகும். அல்லாஹ் தாலாவின் ஆற்றல் மிக வியப்பானதாகும். அதாவது நீர்வாழ் உயிரினம் நிலத்திலும், நிலத்தில் வாழ் உயிரினம் நீரிலும் வாழ முடியாது. இதுவே அல்லாஹுவின் அற்புத வல்லமையாகும். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. ருக்கு சஜிதாவை நன்கு செய்தல். தொழுகையில் திருடுபவனே மிக மோசமான திருடனாவான் என நபி அவர்கள் கூறியபோது, அல்லாஹுவின் தூதரே, தொழுகையில் எப்படி திருட முடியும் என சஹாபாக்கள் கேட்டார்கள். அதற்கு ருக்கு சுஜூத் ஆகியவற்றை நல்ல முறையில் செய்யாமல் இருப்பதுதான் திருட்டு என்று அன்னலார் பதிலளித்தார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. புத்தாடை அணிய ஆரம்பிக்கும் நாள். நபியவர்கள் எப்பொழுது புத்தாடை அணிந்தாலும் அதை வெள்ளிக்கிழமை என்று அணிவார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. பாவமீட்சி பெறுவதன் பலன். சூரியன் மேற்கு திசையில் உதிக்கும் முன் எவர் தௌபா செய்திடுவாரோ அவரின் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. பெற்றோருக்கு மாறு செய்வோரின் உலக தண்டனை. அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களுக்குரிய தண்டனைகளையும் மறுமை வரை பிற்படுத்துகிறான். ஆனால் பெற்றோருக்கு மாறு செய்தவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் இறப்பதற்கு முன்னரே உலகிலேயே தந்து விடுகிறான் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகில் இருந்து தப்பித்திடுங்கள். இந்த உலகம் என் முன்னே வெளிப்பட்டது. அப்பொழுது நான் என் முன்னே நிற்காதே, விலகி போய்விடு என்றேன். பிறகு அது போகும்போது தாங்கள் என்னிடமிருந்து தப்பித்து விட்டீர்கள். ஆனால் தங்களுக்கு பிறகு வருவோர் என்னிடமிருந்து தப்பவே முடியாது என கூறி சென்றது என நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. ஈமானுடையோரின் ஒளி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இறை விசுவாசிகளான ஆண்களையும் பெண்களையும் நீர் பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு வலப்புறத்திலும் விரைந்து கொண்டிருக்கும். அப்போ அவர்களை நோக்கி, இன்று உங்களுக்கு நன்மாராயமாவது சுவனத்து சோலைகளாகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவற்றில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். இதுதான் மகத்தான வெற்றியாகும் என்று கூறப்படும். 9ஆவதாக நபி வழி மருத்துவம். சாடுதல் நீங்கிட. அபு லைலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, நான் அன்னலாரின் சமூகத்தில் ஒரு நாள் அமர்ந்திருந்தேன். அந்த சமயம் ஒரு கிராமவாசி வந்து எனது சகோதரர் சிரமப்படுகிறார் என்றார். என்ன மாதிரியான சிரமம் என்று நபி அவர்கள் கேட்டார். அதற்கு அவர், ஏதோ சாடுதல் போல் தெரிகிறது
இருக்கிறது என்றார். நபி அவர்கள் அவரை தம்மிடம் அழைத்து வர சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டவுடன் சில ஆயத்துக்களை ஓதி அவர்கள் மீது நபி அவர்கள் ஊதிவிட்டார்கள். அவர் குணமடைந்து விட்டார். அந்த ஆயத்துக்கள் ஆவன: அல்ஹம்து சூரா, பக்ரா சூராவில் ஆரம்ப 4 ஆயத்துக்கள், மத்தியில் உள்ள 163, 164 ஆகிய 2 ஆயத்துக்கள், ஆயத்துல் குர்சி, பக்ரா சூராவின் கடைசி 3 ஆயத்துக்கள், ஆல இம்ரானில் 18வது ஆயத், ஆராப் சூராவில் 54வது ஆயத், முஅமினூன் சூராவில் 117வது ஆயத், ஜின் சூராவில் 3வது ஆயத், சாஃபாத் சூராவில் ஆரம்ப 10 ஆயத்துக்கள், ஹஷர் சூராவின் கடைசி 3 ஆயத்துக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, அல் ஃபலக் சூரா, அன்னாஸ் சூரா. 10வதாக குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் சாட்சியத்தை மறைக்க வேண்டாம். எவன் அதை மறைக்கின்றானோ நிச்சயமாக அவனுடைய இதயம் பாவத்திற்குள்ளாகிறது. இன்னும் நீங்கள் செய்வதையெல்லாம் அல்லாஹ் நன்கறிவான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.